guys, welcome back to our Wish for Studio channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஸோ இந்த மூவி வந்து மார்வலோட 2020. இந்த மூவி வந்து மார்வலோட டைம்லைன் வாஸ் படி ரெண்டாவது மூவி இப்போ 1995 கட்டுறாங்க. 1995 வந்து இந்த படத்தில் தான் நம்ம ஸ்டான்லி இறந்துட்டாரு. ஸோ இந்த படம் பேர் கேப்டன் மார்வல். டைட்டில் இந்த போர்க்களத்தில் போடுற மாதிரி போடுறாங்க. அப்படியே வந்து இங்கே நம்ம கேப்டன் மார்வல் காட்டுறாங்க. இவங்களோட உண்மையான பேர் என்னன்னா அதுதான் இவங்களோட உண்மையான பேர். ஸோ கேரல் அப்படின்ற பேரை வச்சுட்டு இவங்க வந்து இங்கே ஒருத்தவங்களை சந்திக்கிறாங்க. இவங்க ஆக்சுவலி சுப்ரீம்னு சொல்லப்படும். அண்ட் வந்து இவங்க அப்படியே வந்து இன்னொருத்தனும் வரான். யாருன்னு பார்க்கறதுக்குள்ளே அவங்க கனவுலேருந்து முழிச்சிக்கிறாங்க. ஸோ அப்படியே முழிச்சிக்கிட்டே வந்து இவங்க மார்னிங் காஃபி எடுத்து குடிக்கிறாங்க. இப்போ ஹாலா அப்படின்ற ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம கேப்டன் மார்வல் இருக்காங்க, அதாவது கேரல். ஸோ இந்த பக்கம் அப்படியே வந்து காட்டும்போது அவங்க ரெண்டு பேரும் ஃபைட்டிங் பண்ணுறாங்க. இவங்க உலகத்தோட பிக்கஸ்ட் பவர் என்ன அப்படின்னு பார்த்தா சுப்ரீம் அப்படின்ற பவர் தான், சுப்ரீம் பவர். அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. அப்படியே வந்து அவங்களோட சிட்டியும் காட்டுறாங்க. சும்மா வேறு மாதிரியான சிட்டி. இப்போ நம்ம கேரலுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு சுப்ரீமை பார்க்குறதுக்கு. ஸோ சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் ஏஐ லீடர் அவங்கள பார்க்குறதுக்கு தான். ஸோ இவங்களை பார்க்குறது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் இந்த உலகத்தில். ஸோ அப்படியே பார்க்குறதுக்காக கேரல் வந்து வரும்போது சுப்ரீம் வந்து உனக்கான மிஷின் என்ன தெரியுமா, நாங்கள் இந்த பவர்ஸை எடுத்துப்போம் எங்களுக்கு வேணும்னா, உனக்கான மிஷின் ஸ்க்ரல் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, நீ சுட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் கண்டிப்பாக சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு ட்ராக்கர் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் இவங்க ஏதோ பண்ணுறாங்க. அப்போது பார்த்தா அவங்க ஒரு மாஸ்டர் இருந்தாங்களே, அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இவங்க அவங்களோட கூட்டத்தை எடுத்துகிட்டு ராவெஞ்சர் மாதிரியான கூட்டம் தான் இது. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு அந்த ஸ்க்ரல் இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. இங்கே நிறைய பேரை பார்க்குறாங்க. எல்லாரையும் வந்து போட்டு தர்றாங்க. பிகாஸ் எல்லாருமே ஸ்க்ரல் தான். இங்கே நாடகம் போட்டுருக்கிறதுக்கும் ஸ்க்ரல் தான். ஸோ முட்டாமல் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இங்கே நம்ம கேப்டன் மார்வலுக்கான சண்டை சும்மா வேறு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம கேப்டன் மார்வலை தோக்கடிக்கிறதுக்காக ஒருத்தர் வரான். அவனும் ஒரு ஸ்க்ரல் தான். ஸோ ஸ்க்ரல்லின்னு பார்த்தோன்னே இப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அவளை சின்ன வயசுலேருந்தே எல்லோரும் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க, பெரிய வயசுலேருந்து சின்ன வயசு வரைக்கும். இது ஒரு ஷார்ட் ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. அந்த இடத்துல இவரை யாரோ கட்டி போட்டிருக்காங்க, யாருன்னே தெரில. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த இடத்துல அவங்க எல்லாரையும் அவள் பவரை வச்சு அவளை ரிலீஸ் பண்ணிக்கிறா. ஸோ போட்டு எல்லாரையும் போட்டு பந்தாடுறாவ. சும்மா வேறு மாதிரியான ஃபைட் இங்கே கிக்கப் ஆகுது. சும்மா எல்லாரையும் போட்டு அவரோட பவரை வச்சு ஷாக் கொடுத்து மயக்கமாக்குறா. அங்கே ட்ரெயினும் வருது, சும்மா வேறு மாதிரி வேகத்தில் ட்ரெயின் மாதிரியான ஸ்பேஸ்ஷிப்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல அப்படியே பாட்டாக பிச்சு அது வேறு எங்கேயோ போய் அந்த இடத்துல அவளும் கீழே விழுந்து இதில் சொல்லும் போதே ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். பார்த்தா இப்போது ஒரு இடத்துல இருக்கா. இந்த இடம் பேர் தான் எர்த்து. ஸோ இந்த இடத்த வந்து அவங்க வேறு நேமில் கொடுப்பாங்க, நம்ம எர்த்துன்னு தான் கூப்பிடுவோம். ஸோ எர்த்துனே கூப்பிட்டுக்கலாம். இங்கே இருக்கிற ஒரு போலீஸ்மேன் கிட்ட ஃபோன் பூத் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறா. ஸோ அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த ஃபோன் பூத்தில் போய் கால் பண்ணுறா. இங்கே ஃபோன் பூத்தில் அவளும் கால் பண்ணும்போது, நான் இப்போ எர்த்தில் இருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த இடத்துல வந்து நம்ம தலைவனை காட்டுறாங்க. அது யாருன்னு அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட் இவங்க கால் பேசி முடிக்கிறாங்க. நீ இடத்துலலாம் வேணாம், வா ஒழுங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்படா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் பண்ணிட்டு போயிடுறா. அப்போ தான் அங்கே நம்ம தலைவன் நிக் ஃபியூரி வரான். இது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப வயசானலாம் இல்லை, ரொம்ப யங்கான நிக் ஃபியூரி. இப்போ இவர் ஷீல்டோட ஏஜெண்ட்டாக தான் இருக்கார். இங்கே வந்து அங்கே ஒரு ஸ்க்ரல் சுடும்போது அவனை துரத்திட்டு அப்படியே அந்த ட்ரெயின் வழியாக ஒரு ஃபைட் பண்ணுறா. ஒரு செம்மையான ஃபைட் இது. அந்த ஸ்க்ரல் வந்து ஒரு பொண்ணாக கூட மாறுது. பார்த்தா வேறு மாதிரியான ஃபைட்டு. இப்போ ஒரு ஆனா மாதிரி ஃபைட் பண்ணுறது ஒரு வேறு மாதிரியான ஃபைட்டு. அப்போ தான் வந்து நம்ம நிக் ஃபியூரி ஒரு ஸ்க்ரல்லை கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தா அங்கே வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு ஒரு ஸ்க்ரல்லு அவரோட அசிஸ்டண்ட்டு ஆல்ரெடி தூக்கி விட்டுறாங்க. பார்த்தா அது கண் அட்டாக் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ அந்த இடத்துல அப்போ தான் கேப்டன் மார்வல் சொன்னதை நம்புகிறாங்க. இப்போ வந்து அவள் வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்றதுக்காக இது ட்ரை பண்ணுறா. அப்புறம் வந்து அவள் வந்து ஒரு லாண்ட்ரியில் இருக்கா. அங்கே ஒருத்தங்கிட்ட வந்து போய் பேசுகிறா. ஸோ அப்படியே பைக் ரைடும் போகிறான். அப்புறம் வந்து நிக் ஃபியூரி காட்டும்போது அவள் கண்ணுக்கு ஒரு சின்ன அடிபட்டுச்சு. ஏன்னா ஒரு ஸ்க்ரில்லு இவன் தான் என்னை அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி அந்த டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் இவன் சொல்கிறான். அப்படியே சொல்லிவிட்டு அங்கேருந்து இவனும் போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி
கேப்டன் மார்வல் வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல போய் விளையாடுறாங்க. இந்த மாதிரி நல்லா ஜாலியாக விளையாடிட்டு அப்படியே வந்து அந்த அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம கேப்டன் மார்வலும் அவங்களோட வாழ்க்கையை பற்றி நிக் ஃபியூரி கிட்ட சொல்கிறாங்க விவரமாக. அதாவது அவங்க எங்கேருந்து வராங்க, எங்கேருந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காரில் போகும்போதும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், நீ உங்கள் பேர் நிக் ஃபியூரி தானே, ப்ராஜெக்ட் பெகாசஸ் ஜாயின் நாசா அதுக்குள்ளே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நிக் ஃபியூரி அப்படியே கூட்டிகிட்டு போகும்போது ஏன்டா உடச்சிருவேண்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆக்சுவலி அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு பைலட்டாக தான் இருந்தாங்க. இப்போ நிக் ஃபியூரியே போட்டு அடிக்கிறாங்க அந்த டாக்டரு. அப்போது வந்து அவனுக்கு துரோகம் செஞ்சிடல அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம கேப்டன் மார்வல் வந்துடுறாங்க. கேப்டன் மார்வல் வந்து போட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே கன்வென்ஷன்ஸ்லாம் வராங்க. இப்போ அப்படியே சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பேஸ் ஸ்டேட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இதில் அவங்க பூனை ஒன்று இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக ஒர்க் பண்ண அவங்களோட பைலட் ஒன்று இருக்காங்க, மோனிகா ராம்போ. அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த பொண்ணு வந்து நம்ம மரியாவோட பொண்ணு இதாடின்ற. இப்போ இங்கே ஸ்க்ரல் அப்படின்னு ஒருத்தன் வரான். ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப இன்னசென்ட். ஏன்னா எங்களை அழிக்கணும்னு வரவங்க தான் நாங்கள் அழிப்போம். எல்லாம் அந்த யான் செய்கிறதும் அப்புறம் அந்த டாக்டர் செய்கிறதும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீ கொஞ்சம் வெளிலேயே நாங்கள் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வெளில தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்களும் என்ன பிளான் அப்படின்றத பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அப்போ ஸ்க்ரல் இந்த மாதிரி சொல்லுது, இதை பாருங்கள், நான் ரொம்ப இன்னசென்ட், எங்கள் குரூப்பு ரொம்ப இன்னசென்ட்டு, அதனால் தயவு செஞ்சு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்ஷிப்பில் சொல்லி வராங்க. அப்போ நிக் ஃபியூரி அப்புறம் அந்த ஸ்க்ரல்லு அப்புறம் கேப்டன் மார்வல் அப்புறம் நம்ம மோனிகா ராம்போவோட அம்மாவான நம்ம மரியா ராம்போ காட்டுறங்க. அப்போ வந்து மார்வல்ஸ் அப்படின்ற அந்த ஷிப்போட கேப்டனாக இருக்கிறது நம்ம கேப்டன் மார்வல். அதனால தான் அவங்க பேர் கேப்டன் மார்வல். ஸோ அப்படியே வந்து இந்த மாதிரி அந்த யானை பார்க்குறாங்க. ஏண்டா இவ்வளோ பெரிய துரோகம் எனக்கு செஞ்சுட்ட பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழிக்கலாம் அப்படின்னு வரும்போது ஸ்க்ரல் ஆக்குதுன்னு பார்த்தா இவளே ஒரு ஸ்க்ரல் தான். அப்படி பாவி உனக்கு என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் அடிக்கிறா. இப்போ ரோனின் அப்படின்ற ஒருத்தர் கூப்பிட்றான். ரோனின் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி ஒன்று போகணும். டானோஸோட அடையாள் மாதிரி ரோனின் அப்படின்னு ஒருத்தர்னால அவன் தான் ரோனின். இப்போது ரோனின் தான் இந்த மாதிரி நம்ம கேப்டன் மார்வலில் அடிக்க சொன்னாங்க. இப்போ இங்கே கேப்டன் மார்வல் அடிக்கிறதுக்காக ரோனின் அனுப்பும்போது இந்த இடத்த டெசராக்டை பார்க்குறாங்க. டெசராக்ட் வந்து ஸ்பேஸில் தானே இருந்தது, எப்படி இடத்துக்கு வந்தது? ஹாவர்ட் ஸ்டாக்கோட அந்த பாதுகாப்பில் இருக்கிறது இப்போ இங்கே இருக்குது சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த டெசராக்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே டெசராக்டை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரல்லை கட்டுறாங்க. ஸோ ஸ்க்ரல் வந்து இந்த மாதிரி இன்னொரு ஸ்க்ரல் கிட்ட நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்க. நம்ம ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கோம், இனிமேல் நம்ம இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அப்போ நம்ம கேப்டன் மார்வல் அவங்க வந்து இந்த மாதிரி மூளையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம கேப்டன் மார்வல் யார் அந்த சுப்ரீம் தெரிஞ்சுக்கிறது பார்த்தா ஒரு சீக்ரெட்டான பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது யார் தெரியுமா? அது நம்ம சுப்ரீம் தான். ஸோ சுப்ரீம் அப்படியே வந்து நம்ம கேப்டன் மார்வலை அடைக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம நிக் ஃபியூரியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது டெசராக்ட் அப்புறம் சுப்ரீம் எடுத்துக்கிறாங்க. ஸோ சுப்ரீம் எடுத்து அந்த டெசராக்ட் எடுக்கலான்னு பார்க்கும்போது பவர்ஸ் ஓவர்லோட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல தான் மாசான சீனே வருது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மார்வல் எல்லாரையும் தூக்கி போட்டு பந்தாடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பூனை அந்த டெசராக்டை முழுங்கிடுச்சான். அந்த டெசராக்டு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் மார்வல் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. டபாக்குள்ளே தாண்டா இருக்குது, வாங்கடா பார்ப்போம், சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்படியே வந்து அந்த பூனை எல்லாத்தையும் அடிச்சிடுது. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனாலும் சண்டை போடுறாங்க. ஸோ இப்படியே வந்து அந்த பூனையும் இவனும் சேர்ந்து சண்டை போடும்போது ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துகிட்டு அப்படியே வந்து யானும் அங்கே வரான் எடுத்துக்கு அங்கே வரும்போது அந்த பொண்ணு நம்ம அந்த ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, அந்த பொண்ணு வந்து இப்போ சேஸ் பண்ணிட்டே வருது நம்ம கேப்டன் மார்வலை. அப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப்பை சேஸ் பண்ணிட்டே வரும்போது இதை பாரு எல்லாம் சேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு மோதலான்னு வரும்போது அப்போது கேப்டன் மார்வல் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை பிடிச்சிடுறாங்க. அப்போ அந்த பிளாஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பும்போது ரோனின் பார்த்துறாரு. இப்போ ரோனினோட படை இப்போ ரோனின் வந்து அடிக்கலாம் அப்படின்னு வரும்போது அவரோட ஸ்பேஸ்ஷிப் எல்லாத்தையும் மொத்தமாக காலி பண்ணிடுறாங்க. இப்போ எல்லோரும் பயந்து ஓடிடுறாங்க. பயந்தங்கிலிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம யானை காட்டுறாங்க. ஏப்பா
எனக்கு துரோகி தானே நீ ஒரு துரோகிடா, நீ ஒரு துரோகி அப்படின்னு சொல்லிட்டு சுடலான்னு பார்க்குறாரு. ஆனால் நான் சுட மாட்டேன், ஏன்னா உனக்கு ட்ரைனிங் கொடுத்தேன்ல, அது ரொம்ப பெரிய தப்பாச்சு, இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டைலாக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து நம்ம நிக் ஃபியூரி வந்து நம்ம ஏன் வந்து ஒரு புதுசாக டீம் உருவாக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கேப்டன் மார்வல் வந்து எனக்கு கால் பண்ணணுன்னா இதை வச்சு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை கொடுக்குறாங்க. இதுதான் நம்ம அதாவது கேப்டன் மார்வலுக்கு கூப்பிட்றதுக்காக அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் யூஸ் பண்ணிப்பார் நம்ம நிக் ஃபியூரி. அப்புறம் வந்து மோனிகா ராம்போட அம்மாவோட மரியா ராம்போட வீட்லேருந்து இந்த மாதிரி நம்ம இவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, புதுசாக நம்ம நிக் ஃபியூரி அவரோட ஒரு கண்ணை ரெடி பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இதை பாரு, நம்ம ஒரு புதுசாக ஒரு டீம் யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அவர் ஒன்றத்தை பிரித்து வைக்கிறாரு. அது என்ன அப்படின்றது பார்த்தா, நம்ம ஒரு ப்ரொடெக்டாக இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. வெறும் இனிஷியேட்டிவ்னு மாற்றிட்டு நம்ம கேப்டன் மார்வலோட பைலட் ஃபோட்டோவை பார்க்குறாரு. அதில் ஒரு பேர் இருக்குது, அதுதான் அவெஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ அதனால் இப்போ ஒரு நியூ ஏராவை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ண போகிறாங்களே, டீம் பேர் தான் அவெஞ்சர்ஸ். ஸோ அந்த பேரை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அவெஞ்சர்ஸ் 4 தி எண்ட் கேம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம். அது ஒரு சேடான படம். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.